உண்மையாவே அண்ணி ரொம்ப கிரேட்பா. கிரேட். 3 வேளை சோறு தான் இங்க உருப்படியா கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப அதுலயும் மண்ணள்ளி போடுற மாதிரி ரேஷன் அரிசியை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறா. அதெல்லாம் நம்மளால தாங்க முடியாதுப்பா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. அந்த வேல்வழி சும்மா இல்லாம நம்மள இங்க அனுப்பி இந்த நரகத்துல தள்ளி விட்டுட்டாலே. இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னே தெரியலையே. ரோகிணி கண்ணு, பாட்டி இருக்காங்களா? இருக்காங்க பாட்டி. கொஞ்சம் அவங்கள கூப்பிடுறியா? கொஞ்சம் இருங்க வரேன். கமலி, எப்படியாவது பாரிஜாத அம்மாவை காசி டூர்ல சேர்த்தரணும். அதுக்கு நான் ஆச்சு. நீ ஏன் கவலைப்படுற? நான் பேசுற பேச்சுல அசந்து போய் பாரிஜாதம்மா இப்பவே 30,000 தூக்கி கொடுக்கலன்னா நான் என் பேரையே மாத்திக்கிறேன். பாப்போம். வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஆமா, ஏன் வெளியில நிக்கிறீங்க? உள்ள வாங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. என்ன திடீர்னு என்ன பாக்குறதுக்கு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். நீங்க ரொம்ப நாளா காசிக்கு டூர் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப காசிக்கு போறதுக்கு ஒரு டூர் புரோகிராம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நிஜமாதான் சொல்றீங்களா? காசிக்கு டூர் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? அட ஆமா பாரிஜாதம். காசிக்கு மட்டும் இல்ல, அப்படியே கயா, பத்ரிநாத், கேதார்நாத் எல்லாம் கூட்டிட்டு போறோம். ஒரு வாரம் ஆன்மீக சுற்றுலா. ஒரு ஆளுக்கு 30,000 ரூபாய் தான். ஒன்னும் அதிகம் கிடையாது. 30,000 ரூபாயா? ஆமா பாரிஜாதம்மா, 30,000 தான். அவ்வளவு பெரிய தொகைக்கு நான் எங்க போவேன்? உன் நிலைமை எங்களுக்கு தெரியாதா? அதனாலதான் நாங்க ஒரு ஐடியா பண்ணிருக்கோம். என்ன ஐடியா? நீ ஒன்னும் 30,000 மொத்தமா தர வேண்டாம். மாசம் 5,000 கட்டினா போதும். 6 மாசம் கழிச்சு டூர் போலாம். அப்படியா? நம்மள மாதிரி சீனியர் சிட்டிசன் நம்ம குரூப்ல சேர்ந்திருக்காங்க. அதுல 5 பேருக்கு தான் இடம் இருக்கு. நீங்களும் ரொம்ப காலமா ஆசைப்பட்டு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதான் உங்களையும் சேர்த்துக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். நீங்க இனிமே எந்த காலத்துல அங்கெல்லாம் தனியா போயிட்டு வர போறீங்க? இது உங்களுக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு. தவற விட்டுடாதீங்க. யோசிச்சு பதில் சொல்லுங்க. இதுல யோசிச்சு பார்க்க என்ன இருக்கு? பாரிஜாதம்மா கண்டிப்பா வருவாங்க. என்னம்மா, அப்படிதானே? இன்னும் 5 பேருக்கு தான் இடம் இருக்கு. இன்னும் 5 பேருக்கு தான் இடம் இருக்கா? ஆமாமா, மத்த எல்லா சீட்டும் புக் ஆயிடுச்சு. உன் பேரையும் எழுதிடலாம்ல. எழுதிக்கங்க. எனக்கு காசி, பத்ரிநாத், கேதார்நாத் இதெல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனா நான் எப்படியாவது வர முயற்சி பண்றேன். முயற்சி எல்லாம் பண்ணாதீங்க, டெபினட்டா வாங்க. உங்க பேரையும் எழுதியாச்சு, அவ்வளவுதான். அப்ப நாங்க கிளம்புறோம். நீங்க சட்டு புட்டுன்னு பணத்தை கட்டிருங்க. சரி சரி சரி. வரட்டுமா? வரோம். நாம ரொம்ப வருஷமா ஆசைப்பட்ட விஷயம் இப்பதான் நிறைவேற போகுது. ஆனா அதுக்கு மாசம் 5,000 கட்டணுமே. அதுக்கு எங்க போறது? இந்த பிரபுக்கிட்டையும் கேட்க முடியாது. தில்ல கிட்ட பணமே கிடையாது. ஆதர குடும்ப செலவுக்கு போராடிக்கிட்டு இருக்கா. வேற யாருக்கிட்ட போய் நான் பணத்தை கேக்குறது? கடவுளே. அப்பா, கட்டி பிரிக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிருந்தீங்கல்ல. ஜெகன் வெளியே போயிருக்கான். எப்ப வருவான்னு தெரியாது. அதனால நான் உங்க கூட ஹாஸ்பிட்டல் வரேன். வாங்கப்பா போலாம். வேண்டாமா, இரு. நான் மயிலுக்கு போன் பண்ணிருக்கேன். அவன் இப்ப வந்துருவான். அவனை கூப்பிட்டு நான் இப்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேம்மா. என்னங்க என்ன இந்த மயிலு குயில் எல்லாம் வேணாம். நானே உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். கிளம்புங்க. வேண்டாமா வேண்டாமா தாயே, நான் மயில் கூடயே போயிட்டு வந்து. ஏன் நான் உங்க கூட வந்தா என்ன பிரச்சனை உங்களுக்கு? அம்மா, ஏய் நீ பேசாம இரு. நான் கூப்பிட்டா வரது கிடையாது. அதுக்கப்புறம் நான் கவனிக்கல, எனக்கு அக்கறை இல்லைன்னு சொல்லிட்டு என்ன ராட்சசின்னு அப்படி கரிச்சு கொட்டிக்க வேண்டியது. இதே பழப்பா வச்சிருக்கீங்களே. இப்போ நான் உங்க கூட வந்தா என்ன ஆச்சு? டாக்டர் கிட்ட உங்க கால் எப்ப சரியாகும், நீங்க எப்ப நடப்பீங்கன்னு நான் கேட்டே ஆகணும். வாங்க எந்திரிங்க போலாம். அகல்யா, அவளை பேசாம போயிட சொல்லு. அம்மா, அப்பாதான் மயில் மாமா கூட போறேன்னு சொல்றாருல்ல. நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? பேசாம போமா உள்ள. ஏய், ஏன் புருஷன் மேல எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு உங்க அப்பா மேல இருக்கிற மாதிரி அப்படியே சீட் போட்டுட்டு இருக்காத. வாயை உடைச்சு கையில கொடுத்துருவ. பேசா போடி.
அப்பா அக்கா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா அக்கா தான்ப்பா. அக்கா வாக்கா. மடி ஆகுற வாடாமா. அப்பா வாடாமா வா வா வா. ஏய் எதுக்காக நீங்க வந்த? மறுபடியும் உன் அப்பா தம்பி தங்கச்சி எல்லாம் கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கியா? நான் ஒன்னும் அதுக்காகலாம் வரல. என் அப்பாவை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். பாத்துட்டல போ கிளம்பு. அத நீங்க சொல்லாதீங்க, எனக்கு தெரியும். ஏய் என்ன ஏத்து பேசிட்டு இருக்க? நீங்க என்ன இங்க வரக்கூடாது, என் அப்பாவை பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு ஆர்டர் போடுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நான் என் அப்பாவை பார்க்க எப்ப வேணாலும் வருவேன். என் அப்பாவை அவமானப்படுத்துற மாதிரியோ கேவலப்படுத்துற மாதிரியோ நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா நான் உங்களை தட்டி கேட்பேன். அதனால தேவையில்லாம பிரச்சனை பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. என் அப்பா கிட்ட மரியாதையா பேசி ஒழுங்கா நடந்துக்கோங்க. ஏய் என் புருஷன் கிட்ட நான் எப்படி பேசணும், எப்படி குடும்பம் நடத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எனக்கு சொல்லி தராத. நீ என்ன பெரிய யோக்கியமா? ஒரு கொலைய பண்ணிட்டு வந்த கொலைகாரி தானே நீ? நீ எல்லாம் வந்து எனக்கு புத்தி சொல்ற. அதுக்கெல்லாம் உனக்கு என்னடி தகுதி இருக்கு? ஆமா, நான் கொலைகாரி தான். ஒரு கொலைய பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். என் மானத்தை ஒருத்தன் கெடுக்க பார்த்தான், அவனை கொன்னுட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் தப்பே இல்ல. நான் பண்ணது சரிதான்னு சம்பந்தப்பட்டவங்களே என்னை விட்டுட்டாங்க. ஆனா நீங்க பேச்சுக்கு பேச்சு அதையே சொல்லி குத்தி காட்டி என் மனசை கஷ்டப்படுத்தலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் நடக்காது. என்னால ஒரு உயிர் போனது தப்புனாலும் அவன் இந்த உலகத்திலேயே வாழ தகுதியே இல்லாதவன். ஒரு விவசாயி களைய பறிக்கிற மாதிரிதான் நான் பண்ண கொலையும். நான் அதை செய்யலன்னா அவன் இன்னும் எத்தனையோ பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கியிருப்பான். அதனால ஒரு கொலைய பண்ணிட்டோமே நினைச்சு எனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்ல. அதே மாதிரிதான் நான் இப்போ உங்களை கொல்லவும் தயங்க மாட்டேன். என் மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக ஒருத்தனை கொன்னா என் அப்பாவை அவமானப்படுத்துறதுக்காக உங்களை என்ன வேணாலும் செய்வேன். அத மனசுல வச்சுக்கிட்டு கரெக்டா நடந்துக்கோங்க. என்ன ரொம்ப மிரட்டுறியா? இந்த உருட்டல் மிரட்டலுக்குலாம் நான் பயந்துருவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பார், நீ கொலைகாரி ஆகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியுமா? இப்படியே பண்ணிக்கிட்டே இருடி. இதுக்கப்புறம் நீ என் குடும்ப விஷயத்துல தலையிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை ஒளிச்சு கட்டாம விட மாட்டேன். போடிக்கிறது போ. மரியாதையா போனீங்கன்னா நல்லது உனக்கு. வந்துட்டா பெருசா பேசுறதுக்கு.